கர்நாடகா மாவட்டத்தோட தும்குரு மாவட்டத்தில் இருக்கிற சிம்புகனஹள்ளி பகுதியோட காலை நேரம் அன்னைக்கு எப்பவும் போல பரபரப்பானதா தொடங்க ஆரம்பிச்சுது. இந்த பகுதி ஒரு டவுனை ஒட்டின கிராம பகுதி அப்படிங்கிறதால காலையிலேயே வேலைக்கு போக வேண்டியவங்க அங்கே இருந்த ஒரு சாலையை அவசர அவசரமாக கடந்து போனாங்க. அப்படி அந்த சாலையில் போயிட்டு இருந்த ஒரு சிலர் அங்கே இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணாங்க. அந்த ரோட்டோட ஓரமா ஒரு தெருநாய் ஒண்ணு பாலித்தீன் கவர்ல இருக்கிற ஏதோ ஒரு பொருள பிரிச்சு எடுக்க ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு கவனிச்சு பார்க்கும்போது தான் அந்த கவருக்குள்ள இருந்தது ஒரு துண்டிக்கப்பட்ட மனித கைன்னு தெரிஞ்சு அதை பார்த்த எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. உடனடியா இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டு போலீஸ் அந்த பகுதிக்கு வந்து இதே மாதிரி வேற எதுவும் உடற்பாகங்கள் அந்த பகுதியில் கிடைக்குதான்னு தீவிரமா தேடி பார்த்தாங்க. ஆனா அங்க அப்படி வேற எந்த உடல் பாகங்களுமே கிடைக்கல. உடனடியா இந்த விஷயம் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லப்பட்டு, அந்த மாவட்டத்தில இருந்த எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு, மற்ற உடற்பாகங்கள் எதுவும் கிடைக்குதான்னு போலீஸ் தீவிரமா தேடி பார்த்தாங்க. அப்படி தீவிரமா தேடினதுல கை கிடைச்ச பகுதியில இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் சுற்றளவுல வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து மேலும் சில பாகங்கள் போலீஸால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த இடத்துல போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் காத்திருந்துச்சு. இப்படி உடலோட வெவ்வேறு துண்டுகள் போலீஸுக்கு கிடைச்சும் எவ்வளவோ தேடியும் போலீஸுக்கு கொலை செய்யப்பட்ட நபரோட தலை மட்டும் கிடைக்கவே இல்லை. உண்மையாவே கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டுகளாக கண்டெடுக்கப்பட்டது ஒரே நபரோட உடல் தானா இல்லை அது வெவ்வேறு நபர்களோட உடற்பாகங்களா அப்படிங்கிற குழப்பத்தோடவே போலீஸோட விசாரணை ஆரம்பமாச்சு. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? கர்நாடகாவோட தும்குரு மாவட்டத்தில் இருக்கிற சிம்புகனஹள்ளி பகுதியில் நடந்த இந்த கொலையை பற்றி விசாரிக்க முதல் கட்டமாக காவல் கண்காணிப்பாளர் KV அசோக் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. கண்டெடுக்கப்பட்ட உடற்பாகங்களை பரிசோதனைக்கு லேபுக்கு அனுப்புனதுல அது எல்லாமே ஒரு பெண்ணோடது தான்னு தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து உடற்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட அந்த பகுதியில் இருந்த கடைக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் கிட்ட போலீஸ் விசாரணையை தொடங்கினாங்க. ஆனா அந்த விசாரணையில போலீஸுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் தும்கூர் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள்ல காணாம போன பெண்களை பத்தின ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட வழக்குகளை போலீஸ் கலெக்ட் பண்ணாங்க. காணாம போனவங்களோட குடும்பத்தினர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அதுல ஏதும் லீடு கிடைக்குதான்னு போலீஸ் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா அதுலயும் போலீஸுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. காரணம் இந்த வழக்குல முக்கியமான தடயமா கருதப்படுற தலை மட்டும் கிடைக்காம இருந்தது தான் போலீஸுக்கு சிக்கலா இருந்துச்சு. இதனால அந்த தலையை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல போலீஸ் தீவிரமா இறங்குனாங்க. அப்படி தேடினதுல கை கண்டெடுக்கப்பட்டதுக்கு மறுநாளான ஆகஸ்ட் 8ஆம் தேதி சிம்புகனஹள்ளி பகுதியில இருந்து துண்டிக்கப்பட்ட தலையும் வேற சில உடற்பாகங்களும் கண்டெடுக்கப்பட்டுச்சு. இப்படி துண்டிக்கப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்ட உடற்பாகங்களோட எண்ணிக்கை மட்டும் மொத்தமா 19 இருந்துச்சு. கிடைச்ச தலையை வச்சு காணாம போனவங்களோட குடும்பத்தினர் யாரும் அந்த தலையை அடையாளம் காட்டுறாங்களான்னு அவங்க எல்லாரையும் போலீஸ் வர சொல்லியிருந்தாங்க. அப்படி அடையாளம் காட்டினதுல தான் இந்த வழக்குல ஒரு முக்கியமான அப்டேட் போலீஸுக்கு கிடைச்சிது. அங்க வந்திருந்தவங்கள்ல 50 வயசான பசவையா அப்படிங்கிறவர் இது தன்னோட மனைவிதான்னு போலீஸ் கிட்ட சொன்னாரு. மேலும் அவர் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, 42 வயசான தன்னோட மனைவி லட்சுமி தேவம்மா கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி தும்குரு புறநகர் பகுதியான பெல்லாவில இருக்கிற தன்னோட வீட்டில் இருந்து அனுமந்தபுராவில் இருக்கிற தன்னோட மகள் தேஜஸ்வியோட வீட்டுக்கு போனாங்க. அங்க இருந்து கிளம்புன அவங்க அதுக்கப்புறம் காணல. இது சம்பந்தமா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையாவே பசவையா தான் தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டு ஏதாச்சும் நாடகம் ஆடுறாரா அப்படின்னு அவர்கிட்ட போலீஸ் தங்களோட பாணியில விசாரணையை பண்ணாங்க. ஆனா அவர் பேசுறத வச்சு அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது போலீஸுக்கு புரிய வந்துச்சு. இதே மாதிரி அவங்களுடைய மகள் தேஜஸ்வி கிட்டையும் விசாரணையை பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய பேச்சிலையும் எந்த ஒரு சந்தேகமும் போலீஸுக்கு ஏற்படல. இதை தொடர்ந்து போலீஸ் லட்சுமி தேவம்மாவோட மகள் தேஜஸ்வியோட வீடு இருந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் எல்லாத்தையும் தரவா ஆய்வு பண்ணாங்க. அப்படி ஆய்வு பண்ணதுல லட்சுமி தேவம்மா தன்னோட மகள் தேஜஸ்வியோட வீட்டில் இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் ரோட்ல நடந்து வர்றதும், அப்போ ரோட்ல வந்த ஒரு கார் அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறதும், அந்த கார்ல இருந்த யார்கிட்டயோ லட்சுமி தேவி ரோட்ல நின்று பேசுறதும், அதுக்கு அப்புறமா அந்த கார்ல அவங்க ஏறி போறதும் வீடியோ ரெக்கார்ட்ல இருந்துச்சு.
வீடியோவில் இருந்த அந்த காரை லட்சுமி தேவியோட கணவர் பசவையா கிட்டேயும் அவங்களுடைய மகள் தேஜஸ்வி கிட்டேயும் காட்டி விசாரிக்கும் போது இந்த கார் யாரோடதுன்னு எங்களுக்கு தெரியாது, இந்த காரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரை பற்றின டீட்டெயில் அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு நினச்ச போலீஸுக்கு இது ஏமாற்றமாக அமைஞ்சுது. மேலும் அந்த காரோட நம்பரை வச்சு அந்த கார் எந்த அட்ரஸில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அந்த காரோட நம்பரை செக் பண்ணும்போது தான் அந்த காரோட ஃப்ரண்ட் சைட் நம்பர் பிளேட்டில் ஒரு நம்பரும் பேக் சைட் நம்பர் பிளேட்டில் வேற ஒரு நம்பரும் இருக்கிறத போலீஸ் கவனிச்சாங்க. இதுல இருந்து இந்த கொலை சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஏற்பட்ட கொலை கிடையாது. லட்சுமி தேவம்மாவை கொலை பண்ணணும்னு முன்னாடியே பிளான் போட்டு போலீஸ் கிட்ட எப்படியும் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு போலீஸ் அனலைஸ் பண்ணாங்க. இதுக்கு அப்புறமா போலீஸோட தீவிர விசாரணையில அந்த காரோட உண்மையான ரெஜிஸ்டர் நம்பர் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது தேஜஸ்வியோட வீடு இருந்த அனுமந்தபுராவில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கொரடகரே பகுதியை சேர்ந்த சதீஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் பேர்ல இந்த கார் ரெஜிஸ்டர் ஆகி இருந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. லட்சுமி தேவம்மா காணாம போன அன்னைக்கு அவங்களுடைய நம்பர்ல இருந்து சதீஷுக்கும் சதீஷோட நம்பர்ல இருந்து லட்சுமி தேவம்மாவோட நம்பருக்கும் ஏதும் கால் போயிருக்கான்னு போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு இடையில எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லைங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து சதீஷோட நம்பருக்கு போலீஸ் ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. உடனடியா அவரோட ஊரான கொரடகரே பகுதிக்கு நேரா போய் பார்க்கும்போது அவர் அந்த ஊர்ல இல்ல, அவர் எங்க போனார்னு யாருக்கும் தெரியல அப்படிங்கிற தகவல் தெரிய வந்துச்சு. அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது விவசாய தொழில் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சதீஷுக்கு கார் வாங்குற அளவுக்கெல்லாம் பணம் கிடையாது. அவர் அந்த அளவுக்கு வசதியானவர் இல்லை. ஆனா ஆகஸ்ட் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் சதீஷோட பாக்கு தோட்டத்துக்கு ஒரு கார் அடிக்கடி வந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற தகவலை அங்க இருந்தவங்க போலீஸ் கிட்ட சொன்னாங்க. சரி, சதீஷுக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களான்னு கேட்கும்போது அவருக்கு கிரண் அப்படிங்கிற ஒரு நண்பர் இருக்கிறதாகவும் அவரை போய் பார்த்தா சதீஷ் எங்க இருக்காருங்கிறது தெரியும் அப்படின்னும் அங்க இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அப்புறமா கிரணை தேடி போய் பார்க்கும்போது அவரும் தன்னோட வீட்டில் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கு. அவங்க வீட்டில் இருந்தவங்க கிட்ட கேட்கும்போது அவர் வெளியூர் போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சதீஷும் கிரணும் ஒன்னா தான் தங்கியிருப்பாங்கன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் கிரணோட மொபைல் நம்பர் லொகேஷனை வச்சு அவங்க இருந்த இடத்துக்கு போனாங்க. அங்க போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே கிரண் இருந்த அதே இடத்துல தான் சதீஷும் இருந்தாரு. இதுக்கப்புறமா அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட விசாரணை தொடங்கப்பட்டுச்சு. சதீஷ், கிரண் இவங்க 2 பேருமே போலீஸ் கிட்ட தங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த கார் யாரோடதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆனால் போலீஸ் தங்களுடைய பாணியில் விசாரணையை பண்ணி அவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மைகளையும் வர வச்சாங்க. அப்பதான் இந்த கொலையில 3ஆவதா ஒரு நபர் சம்மந்தப்பட்டிருக்கிறதும் இந்த கொலைக்கு மூளையா செயல்பட்டதே அவர் தான் அப்படிங்கிறதும் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அந்த நபர் தான் கொலை செய்யப்பட்ட லட்சுமி தேவம்மாவோட 47 வயசு மருமகனான பல் டாக்டர் ராமச்சந்திர ஐயா. மேலும் இவர் தான் சதீஷோட பேர்ல காரை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. ஏற்கனவே தேஜஸ்வியோட வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணும்போதே உங்க கணவர் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் தர்மஸ்தாலாவுக்கு போயிருக்காருன்னு அவங்க சொன்னப்பவே போலீஸுக்கு அது ஒரு உறுத்தலை உண்டு பண்ணியிருக்கு. அதனால போலீஸ் ஏற்கனவே அவர் மேல ஒரு சந்தேக பார்வையை வச்சிருந்தாங்க. இதுக்கு அப்புறமா வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்த ராமச்சந்திர ஐயாவை விசாரணை பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. இது சும்மா ஃபார்மாலிட்டிஸுக்கான விசாரணை தானே நினச்சி வந்த ராமச்சந்திர ஐயா ஸ்டேஷனில் சதீஷும் கிரணும் இருக்கிறத பார்த்து மிரண்டு போயிருக்காரு. இதனால் அவரோட பேச்சிலையும் தடுமாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சுது. போலீஸ் அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பித்ததும் அவரும் இதுக்கு மேலே தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னார். அப்போ அவர் தன்னுடைய மாமியார் லட்சுமி தேவம்மா மேலே வச்ச ஒரு சில குற்றச்சாட்டுகள் ரொம்பவும் மோசமானதாக இருந்துச்சு. அவர் போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருந்தார்னா, எனக்கு இப்போ 47 வயசாகுது. எனக்கு கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் கூட கல்யாணம் ஆச்சு. ஆனால் அந்த திருமண வாழ்க்கை சரியாக அமையாததால் எங்களுக்குள்ள விவாகரத்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் 2ஆவதா ஒரு கல்யாணம் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்தேன். அப்போ தான் லட்சுமி தேவம்மா தன்னோட 20 வயசு மகளான தேஜஸ்வியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க. அது தொடர்ந்து 2019ஆவது வருஷம் எங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு. கல்யாணம் ஆன சமயத்தில் எனக்கும் என்னோட மனைவிக்கும் 21 வயசு வித்தியாசம் இருந்துச்சு. ஆனால் அப்போ அது யாருக்குமே பிரச்சனையாக இல்லை. மேலும் கல்யாணம் ஆன கொஞ்ச நாட்களில் என்னோட மாமியார் லட்சுமி தேவம்மாவோட நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. அவங்களோட நடத்தைகள் சரியில்லாமல் இருந்துச்சு. அவங்களுக்கு பல ஆண் நண்பர்கள் இருந்தாங்க.
அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆன சில மாசங்கள்ல தன்னோட 20 வயசு மகளான தேஜஸ்விய 41 வயசான எனக்கு அவசரப்பட்டு கொடுத்துட்டதா அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி அவங்க சொல்றது எனக்கு ஆத்திரத்த தான் ஏற்படுத்துச்சு. அதேபோல என்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையும் தேஜஸ்வி கிட்ட அவங்க சொல்லி அவங்களுடைய கண்ட்ரோல்லயே வச்சுக்க பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் விட அவங்க ரொம்ப பணத்தாசை புடிச்சவங்க. பணத்துக்காக எந்த அளவுக்கும் கீழ்த்தரமா இறங்கக்கூடியவங்க. அவங்களோட ஒரு சில தோழிகள் மூலமா என்னோட மனைவியான தேஜஸ்விய தன்னோட மகள்னு கூட பார்க்காம லட்சுமி தேவம்மா பாலியல் தொழில்ல ஈடுபட வற்புறுத்துனாங்க. அப்படி பண்ணா அதிக அளவுக்கு காசு வரும். அத வச்சு நல்ல சொகுசு வாழ்க்கை வாழலாம்னு அவங்க பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த விஷயம் என்னோட வாழ்க்கைய பாதிக்கும் அப்படிங்கிறதால அவங்கள கொலை பண்ணணும்னு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச சதீஷ கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உதவி கேட்டேன். அவர் தன்னோட நண்பரான கிரண இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. இதுக்கு அப்புறமா ஒரு காரை வாங்கி அதை சதீஷ் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணேன். இந்த கொலையை பண்ணி முடிச்சா சதீஷ், கிரண் இவங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் தர்றதா சொல்லி அவங்க கிட்ட முன்பணமா ரூபாய் 50,000 கொடுத்தேன். லட்சுமி தேவம்மா என்னோட வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே நான் தர்மஸ்தலாவுக்கு போறேன்னு என்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து கிளம்புனதுக்கு அப்புறமா வழியில ரோட்ல அவங்கள எதேச்சியா சந்திக்கிற மாதிரி பார்த்து உங்களை பஸ் ஸ்டாப்ல விட்டுடுறேன், கார்ல ஏறுங்கன்னு சொல்லி ஏற சொன்னேன். அப்போ அந்த கார்ல தான் சதீஷும் கிரணும் இருந்தாங்க. நான் ஏற சொன்னதால அவங்களும் கார்ல ஏறினாங்க. அந்த காரை நான் தான் ஓட்டினேன். கார்ல லட்சுமி தேவம்மா ஏறின கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேருமே லட்சுமி தேவம்மாவோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால மூச்சு விட முடியாம லட்சுமி தேவம்மா துடி துடிச்சு இறந்து போனாங்க. இதுக்கப்புறமா சதீஷோட பாக்கு தோட்டத்துக்கு கொண்டு போய் கூர்மையான கத்திகளை வச்சு நாங்க 3 பேரும் தான் அவங்க உடலை 19 துண்டுகளா வெட்டினோம். வேற வேற இடத்துல உடற்துண்டுகளை கொண்டு போய் போட்டுட்டா போலீஸ் எங்களை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு எல்லா உடற்பாகங்களையும் பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணி வேற வேற இடங்கள்ல வீசினோம். மேலும் சிசிடிவி காட்சிகள் மூலமா போலீஸ் கிட்ட மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக போலியான 2 வெவ்வேறு நம்பர் பிளேட்டை காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனாலும் நீங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு ராமச்சந்திரையா போலீஸ் கிட்ட சொன்னாரு. இதை தொடர்ந்து இந்த கொலையை செஞ்ச 47 வயசு பல் மருத்துவர் ராமச்சந்திரையா, 36 வயசான சதீஷ், 32 வயசான கிரண் இவங்க 3 பேருமே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மேல் விசாரணைக்காக இப்போ சிறையில் இருக்காங்க. இந்த வழக்குல ராமச்சந்திரையா கொலை குற்றவாளியா இருந்தாலும் அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது லட்சுமி தேவம்மாவோட நடவடிக்கைகளும் கண்டிக்கத்தக்க வகையில தான் இருந்திருக்கு. அவங்களோட இந்த நடவடிக்கைகள் இன்னொருத்தரை பாதிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லாம தான் போயிருக்கு. ராமச்சந்திர ஐயாவோட வாழ்க்கையில நேரடி பாதிப்புகளை ஏற்படுத்துற சூழ்நிலையில தான் பிரச்சனைகள் தீவிரமாயிருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே கொலை எந்த வகையிலும் தீர்வா இருக்க முடியாது. இந்த கொலையை நியாயப்படுத்தவும் முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.